திருவனந்தபுரம் விண்வெளி ஆய்வு நிலையத்தில் ககன்யான் திட்ட ஏற்பாடுகளை பிரதமர் பார்வையிட்டு வருகிறார். அதனை நேரலை காட்சிகளாக பார்க்கலாம். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, இந்தியாவோட ஒரு அம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் இந்த ககன்யான் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது 2019 இதுக்கான பணிகள் தொடங்கப்பட்டு அதுல பல முயற்சிகள், பல சோதனைகள்ல இஸ்ரோ தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. ஆனா கடந்த ஒரு 6 மாதங்கள்ல இது ஒரு பெரிய முன்னேற்றம் இருப்பதை நம்ம பார்த்திருக்கோம். அந்த ககன்யான் அந்த ப்ராஜெக்டுக்கு அந்த ஏத்த அந்த GSLV இன்ஜினோ வெற்றிகரமாக டெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தது. அதே போல எஸ்கேப் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்க ஏதேனும் விபத்து ஏற்படும் பட்சத்தில் அவங்க அந்த விண்ணுக்கு செல்லக்கூடிய அந்த விண்வெளி வீரர்கள் பாதுகாப்பாக பூமிக்கு வரக்கூடிய அந்த எஸ்கேப் மாடியூலை அண்மையில டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு பெரிய சக்சஸா இருந்தது. தற்போது பிரதமர் நரேந்திர மோடி கேரளாவில் இருக்கக்கூடிய விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்ல தற்போது அந்த ககன்யான் திட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த முன்னேற்றங்களை பத்தி அவர் பார்த்துட்டு வராரு. அவருக்கு இஸ்ரோவின் தலைவர் சோம்நாத் என்னென்ன முன்னேற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பிரதமருக்கு விளக்கிட்டு வராரு. மிக முக்கியமாக இன்னையோட முக்கியமான நிகழ்வு என்னன்னா, இந்த ககன்யான் திட்டத்துல யார் யாரு இந்த பைலட்ஸா, ஆஸ்ட்ரோனட்ஸா யார் யாரு பயணிக்க போறாங்க அப்படிங்கறத இன்னைக்கு பிரதமர் நாட்டு மக்களுக்கு வெளியிடுவாரு. தற்போது இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய செய்திகள் என்னன்னா, பிரசாந்த் நாயர், அங்கத் பிரதாப் மற்றும் கிருஷ்ணன், இவங்களோட இந்த 3 பேரோட சேர்த்து மொத்தம் 4 பேரை இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் அறிமுகப்படுத்தி வைப்பார். மிக முக்கியமாக இந்த 4 பேருமே இந்தியன் ஏர்போர்ஸ்ல இருக்கக்கூடிய பைலட். இவங்க ஸ்குவாட்ரன் லீடர் இல்லைன்னா ஒரு அந்த கீகோடா இருக்கக்கூடிய ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடிய IAF ஏர்போர்ஸை சேர்ந்தவர்கள் தான். இவர்கள் தான் இந்த ககன்யான்ல விண்ணுக்கு பயணிப்பாங்க. இவங்க 3 நாட்கள் விண்ணில் இருக்கும்படிதான் இந்த திட்டமானது வடிவமைக்கப்பட்டு வருகிறது. அதே போல மிக முக்கியமாக இந்த 4 பேரும் ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு 2வது ஆண்டு முதல் 21ஆம் ஆண்டு வரை இவர்கள் ரஷ்யாவில் அங்கு பயிற்சி மேற்கொண்டனர். தற்போது அவர்கள் இந்தியா வந்துள்ளனர். அவர்கள் இந்த இந்திய விமானப்படையில் அவர்கள் விமானத்தை இயக்கிதான் வருகிறார்கள். ஆனால் தற்போது இவர்கள் அறிமுகப்படுத்திய பிறகு இவர்கள் மேலும் இந்த விண்வெளிக்கு செல்வதற்கான பயிற்சிகளில் ஈடுபடுவார்கள். பாலா, மிக முக்கியமாக நாம் ஏற்கனவே நாசாவுடன் ஒரு நன்றி முகிலன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.